எந்த காரணத்திற்காக இந்த திமுக கூட்டணி ஆட்சி இப்போ தொடர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீர்கள்? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தகைய நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வாக்குறுதியை தந்து, மிக முக்கியமாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, அடித்தள மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, பாட்டாளி வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, விவசாயிகள், வணிகர்கள் என்கிற வகையிலான எல்லா துறைகளையும் சார்ந்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எத்தகைய திட்டங்களை நாங்கள் வகுத்து செயல்படுவோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாரோ, அதனை ஆட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே இன்று வரை எல்லா தரப்பு மக்களிடத்திலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் கூட தமிழக அரசினுடைய திட்டங்களில் பயன்பெறாத குடும்பம் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் இல்லாமல் எல்லா குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையிலான திட்டத்தில் பயன்பெறக்கூடிய அளவிற்கான நல்லாட்சியை, மிகச்சிறப்பான ஆட்சியை நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இது இன்னமும் விரிவாக்கம் பெற வேண்டும். சரி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை அவர்களே முறியடிக்கக்கூடிய அளவிற்கான திட்டங்களை நாங்கள் தருவோம் என்று வாக்குறுதியும் இப்பொழுது தந்தது மாத்திரமல்ல, ஏற்கனவே எல்லா திட்டங்களையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவிற்கு செய்து காட்டினார்கள் என்ற ஒன்றே மிகப்பெரிய சாதனை. பல மக்களிடத்திலே வெறுமனே வாக்குறுதிகள் மாத்திரமே சொல்லி கடந்து போய்விடாமல் சொன்னபடி செய்து காட்டிய ஒரு சாதனைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்று மாத்திரமல்ல, இந்திய அளவில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் வேறு எங்கேயும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய இந்த முதலமைச்சர் நீடிக்க வேண்டும் என்கிற வகையிலான பொதுவான பார்வை தமிழக மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த கூட்டணி தான் வருகிற தேர்தலிலே மக்களின் அமோக ஆதரவை பெற்று வெற்றி பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.